ஹோட்டலுக்கு வந்தால் அங்கே வந்து ரிசப்ஷனில் நான் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பாஸ் அப்படின்னு பின்னாடி இருந்து என்னை யாரோ கட்டி பிடிக்காங்க. யாருன்னு சாரி பாஸ், வெரி சாரி பாஸ், வெரி சாரி பாஸ்னு சத்தம். என்னடா இது ரொம்ப பரிச்சயமான குரலாக இருக்குது அப்படி திரும்பி பார்த்தா அஜித் சார் நிற்கிறாரு. எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை. சார் என்ன சார் அப்படின்னு. பாஸ் நீங்கள் வந்தீங்களா, நான் கேரமில் இருக்குன்னு சொல்லி என்னுடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டாங்களாம். போனவொன்னே அவங்கள சத்தம் போட்டேன், உள்ளே அனுப்பியிருக்க வேண்டாமான்னு. என்ன சார் கரெக்டு தானே சார், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, அவங்க மேலே தப்பு இல்லை, நான் தான் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு. இல்லை இருந்தாலும் நீங்கள் வரும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கணும் இல்லையா, சாரி பாஸ் அதுக்கு தான் நான் அவங்கள பார்த்து சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சு. ஆக்சுவலி வந்துட்டு நான் தங்கியிருந்த ஹோட்டல் வேறு, அவர் தங்கியிருந்த ஹோட்டல் வேறு. நான் எந்த ஹோட்டல்னு கேட்டு அவர் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்க்கறதுக்கு வந்து இது இப்படி வந்து அவர் சொல்லணும் அவசியமே இல்லை. அவர் அப்போ வந்து பெரிய ஹீரோ, நான்லாம் ஒரு சாதாரண டைரக்டரு. அவர் வந்து என்னையை பார்த்து அதை சொல்லிட்டு போகணுன்ற அந்த கேர்ட்டஸியாக, அந்த ஒரு மனிதாபிமானம், அந்த ஒரு பெருந்தன்மை வந்து எனக்கு அப்படியே வியக்க வச்சுது. உடனே ரொம்ப சார் ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி அவர் கை கொடுத்துட்டு அவர் வாசல் வரைக்கும் போய் அவர் காரை ஏற்றி அனுப்பிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அது ஒரு 15 நாள் ஷெட்யூலு. ஸோ 2 நாள் கழித்து திடீர்னு என்னை சரசார் கூப்பிட்டாரு, வாங்க நம்ம ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னாரு. ஸோ நான் வந்து சரசா தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போனால் அங்கே தான் அஜித் சார் தங்கியிருக்காரு. உடனே நான் போனவுடனே சரசாருக்கு வந்து அன்றைக்கி மறுநாள் வந்து ஏதோ முக்கியமான நாள், அதற்காக அவர் நைட்டு வந்து எல்லாருக்கும் டின்னர் கொடுக்குறாரு. என்னென்னா டைரக்டரு இந்த மாதிரி ஆட்களை போட்டு டின்னர் கொடுக்குறாரு. உட்காந்துருக்கும்போது அவர் என்கிட்ட வந்து வெங்கடேஷ் அஜித் சார் வராரு அப்படின்னாரு. அப்படியா சார், ஆமாம் நம்ம இந்த சின்ன கெட்டுக்குதற்கு அவரே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னா கொஞ்சம் கழிச்சு அஜித் சார் வந்தார். வந்தவுடனே வழக்கமாக ரிசீவ் பண்ணி உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சரசாருக்கு ஒரு கால் வந்துச்சு. ஸோ சரசார் எழுந்திரிச்சு போயிட்டார். நானும் அஜித் சார் மட்டும்தான் உட்காந்துருக்கோம். கிட்டத்தட்ட சரசர அந்த கால் 20 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கு. அந்த 20 மினிட்ஸ் நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம். அப்படியே அப்புறம் பாஸ் உங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அப்படியா சம்பத்தம் சார், நான் உங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார், அந்த படம் அப்படி இந்த படம் இப்படின்னு அவர் படத்தை பற்றி நான் சிலாகாசி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ விஜய் சார் வந்து நீங்கள் 3 படம் பண்ணியிருக்கீங்களா அவரை வச்சு அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா. ஓகே நீங்கள் அவருக்கு சொந்தக்காரரா அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. சார் என்ன சார் கேட்குறீங்க? இல்லை கண்டினியூஸாக 3 படம் பண்ணீங்களா அவரை வச்சு, அதனால் கேட்டேன்.